வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று கதைகள் பகுதியில் பெரிய புராண கதைகள் திரு பாலகுமாரன் அவர்கள் எழுதியது. தலைப்பு சண்டேஸ்வர நாயனார். சோழ மன்னரிடமிருந்து அன்பளிப்பாய் பகுமானமாய் வந்த வெண்பட்டு மேகம் போல் விரிந்து அந்த பையன் விசார தர்மனை, அவன் அப்பாவை, அவன் அம்மாவை மூடிக்கொண்டது. 7 வயது விசாரதர்மன் அப்படி வெண்பட்டு மூடிக்கொண்ட நேரம் பட்டு துணியோட கண்டதலும் புகையும் காதில் ஒலித்த மந்திரங்களும் அவனுக்குள் இனம் புரியாத ஒரு பரவசத்தை, புது அனுபவத்தை தந்து விட்டன. இது எல்லாமும் ஏற்கனவே நடந்ததுதானே எனக்கு என்பதாய் அவன் மனசு எண்ணியது. அப்பா காதில் காயத்ரி மந்திரம் சொன்னார். ஓம் புவர் பூஸ்வ பக. ஒலி காதில் இறங்கி புத்தியில் தைத்து மனசு நிரம்பி வழிந்தது. ஒரு வாசனை உடம்பெங்கும் பரவியது. ஒரு சுவை மனசு உணர்ந்தது. உள்ளே ஒரு அக்னி பளிச்சென்று ஊதப்பட்டு தளலாயிற்று. அந்த மந்திரம் கேட்க நல்ல உணவுக்கு பின் வயிறு நிரம்பியது போல் மனசு நிரம்பியது. அந்த பையன் இமைக்காது தீயை பார்த்தான். எதிரே எரியும் அக்னி குண்டம் ஒரு உருவகம், நான் என்னும் உருவகம். அதில் சமித்து தீயாய் எரிகிறது. நான் உடல், நானும் எரிகிறேன். எப்போதும் எக்கணமும் எரிந்தபடி இருக்கிறேன். எதிரே உள்ளது 4 அகலிகை அணையாது எரியும். நான் சில வருடங்கள் அணையாது எரிவேன். எனக்கு நானே ஆகுதி செய்வதற்கு பதில் என்னை அக்னியாய் பாவித்து நெய் பெய்து தகதவென்று தளல் வர செய்து, சரி சமித்து எரிய நெய் எனக்கென்ன உணவா? ஆமெனில் உடம்பா அக்னி? வேறு அக்னி உள்ளே உண்டா? மனசா அக்னி? உயிரா அக்னி? எது அக்னி? அது உயிர் இல்லை, உடம்பு இல்லை, என் உணர்வுகள் காட்டும் மனசு இல்லை. என்னவோ ஒன்று. என்ன அது? எனக்கு என்னுள்ளே தெரிகிறதே, என்ன அது? இது அல்லது அது என்று திட்டவிட்டமாக கூற முடியாத